அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணை உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சிறார் செல்வங்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக அமைத்து அதன் மூலமாக ஏற்படுத்தி தருகிற செல்வத்திலே மிகச்சிறந்த செல்வம் குழந்தை செல்வமாக இருக்கிறது. அந்த குழந்தை செல்வங்களை நாம் எப்படி வழிநடத்துவது, அதற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உதாரணங்கள் கிடைக்கிறது, வாருங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, அந்த இரண்டு பேரும் நபி அவர்களுடைய அந்த சபையில் வந்து அமர்ந்து கொண்டு, ஒருவர் நபி அவர்களுடைய தோல் புஜத்தில் ஏறி நிற்கிறார், ஒருவர் நபி அவர்களுடைய மடியில் படுத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். நபி அவர்களை சுற்றி சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, நபி அவர்கள் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள், நபி அவர்கள் நம்மோடு சில போதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஹசன் ஹுசைன் இரு பேரப்பிள்ளைகளும் அவர்களுக்கு இடையூறாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபி அவங்க அமைதியாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தொழுகையினுடைய நேரம் வருகிறது. அந்த தொழுகையினுடைய நேரத்தில் ருக்குவுக்கு போனால் நபி அவர்களோடு சேர்ந்து பேரப்பிள்ளைகள் ருக்குவுக்கு போகிறது, சுஜூதில் போனால் சுஜூதில் போய் நின்று கழுத்தில் ஏறி நிற்கிறது, விளையாடுறது, இப்படி நபி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அப்படி இப்படியுமாக இருக்கிறாங்க. நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பேரப்பிள்ளைகள் நபி அவர்களுடைய காலுக்கு அடியில் போய் நிற்கிறது, சுஜூது கருகாமையில் போய் சுஜூது செய்ய விடாமல் நிற்கிறது, இப்படிலாம் இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய முகத்தில் கடுகளவும் கோபம் கிடையாது. நபி அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவும் கோபம் இல்லாமல் நபி அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளை நிறைவு செய்கிறார்கள். அந்த சமயத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இறை தூதர் அவர்களே, இந்த அளவுக்கா இந்த பேரப்பிள்ளைங்களை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் போதனைகள் செய்கிற சமயத்தில் உங்களை தோல்புஜத்திலும் வயிற்று பகுதியிலையும் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகும் சமயத்திலே உங்களுடைய கால்களையும் கைகளையும் பிடித்தவாறு நிற்பதை பார்க்கிறோம். அந்த சமயத்தில் நீங்கள் எந்த கோபத்தையும் காட்டாமல், அந்த குழந்தைகள் மீது கடிந்து கொள்ளாமல் அமைதியாக இருப்பதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்துல சஹாபா பெருமக்களுக்கு சொல்வார்கள், இந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்களே, இந்த இரண்டு பேர பிள்ளைகளும் என்னுடைய உலக வாழ்வின் பெரும் செல்வங்களாக இருக்கிறார்கள். இந்த பேரப்பிள்ளைகள் என்னுடைய செல்வங்களாக இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அந்த இடத்துல சஹாபா பெருமக்களுக்கு பதிவு செய்கிறார்கள். அருமையான பெருமக்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வது தவறல்ல, மதரசாவிற்கு அழைத்து செல்வது தவறல்ல. பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்கிற பொழுது சிறு குழந்தைகள் விளையாடத்தான் செய்வார்கள். அதற்காக வேண்டி பொதுமக்கள் கோபப்படக்கூடாது. ஜமாத்தில் நின்று தொழுது கொண்டு இருக்கிறோம், அந்த சமயத்தில் நம்ம பிள்ளைங்களை 2 வயசு குழந்தையோ அல்லது 5 வயசு குழந்தையோ பையனையோ பொண்ணையோ அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். பிள்ளைங்க விளையாடத்தான் செய்வாங்க, அது அடுத்தவங்களுக்கு இடையூறாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இறையச்சத்தை நீங்கள் உறுதியாக வைத்து கொண்டால் இது இடையூறாக தெரியாது. நபி அவர்கள் இங்கே சொல்லி காட்டுவது, என்னுடைய செல்வங்களிலே சிறந்த செல்வங்களாக இந்த குழந்தைகளை நான் பார்க்கிறேன். இந்த குழந்தைகள் எனக்கு எப்படி இடையூறாக இருக்கும் என்பதை நான் யோசிக்க முடியாது என்பதை உணர்த்துகிறார்கள். உதாரணமாக ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் அந்த சமயத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்கிற பொழுது, உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்கிற சமயத்திலே இறைவனின் அச்சத்தோடு நான் இருக்கிறேன், இறைவனின் பயத்தோடு நான் இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு நான் சென்று விட்டால் என் பிள்ளைகளோடு விளையாடுகிறேன், அவர்களோடு நேரங்கள் கழிக்கிறேன், அவர்களோடு பேசுவதிலே விளையாடுவதிலே நான் நேரங்களை கழித்து விடுகிறேன், எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேனே, யா ரசூலல்லாஹ், நான் நயவஞ்சனா அப்படின்னு கேட்குறாங்க.
உங்களோடு இருக்கிற பொழுது அல்லாஹினுடைய அச்சம், உங்களுடைய நினைவு, இஸ்லாமிய பற்றுதல் எல்லாமே இருக்கிறது. வீட்டுக்கு போனால் என்னுடைய பிள்ளைகள் மீது அன்பை காட்டுகிற விஷயத்தை நான் நேரம் செலவழிக்க ஆரம்பித்து விடுகிறேன். ஆகையினால் நான் பாவி ஆயிடுவனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, என் அருகில் இருப்பது போன்ற மனநிலையில் வீட்டிலும் இருந்தால் வீதிகளில் வானவர்கள் உங்களிடம் கைகுலுக்குவார்கள். அதே சமயத்திலே வாழ்வு இப்படியும் அப்படியும் தான் இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொந்த பிள்ளைகளுடன் பொழுதை கழிப்பது என்பது மனிதனிடம் இருக்க வேண்டிய இயற்கை குணங்களில் ஒன்றானதாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை வீடுகளிலே பார்க்கிறோம், பெற்ற பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு நேரம் இல்லை, பெற்ற பிள்ளைகளிடத்தில் அவர்களுடைய தேவையை கேட்டறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நேரம் இல்லை. பெற்ற தாய் தான் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது, பள்ளிக்கூடங்களுக்கு கிளப்புவது, அவர்களுக்கு உணவு செய்து கொடுப்பது, அவர்களை எல்லா தேவைகளையும் அவர்களே பூர்த்தி செய்வது. வேலைக்கு போகிறாரு, சம்பாரித்து கொடுக்குறாரு, இருக்கட்டும், வீட்டுக்கு வந்த பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் பேசி நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே உணர்த்துகிறார்கள். ஆகையினால்தான் சிறார்களை செல்வங்களை போன்று பாதுகாத்து அவர்களோடு நீங்கள் உறவாடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது பிள்ளைகளிடத்திலே உறவாடுவோம், பிள்ளைகளின் அன்பை பெறுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.